ஒரு 2.5 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல இருந்து கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து எங்க சேனலுக்கு வந்து இன்டர்வியூ தர்றீங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. நான் யோசிச்சேன், அடேங்கப்பா! இந்த மாரி பெரிய சேனல்ல எல்லாம் இன்டர்வியூ குடுக்குற அளவுக்கு நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் நம்பர் குடுத்திருந்தாங்க. கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணி பேசினா அவங்க சொல்றாங்க, ஒரு இன்டர்வியூக்கு வந்து 5000ங்க அப்படின்ற மாதிரி பேமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அடேங்கப்பா! ஒரு இன்டர்வியூ குடுத்தா ரூ. 5000 தருவீங்களா? அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க தாங்க எங்களுக்கு ரூ. 5000 தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க கதை? நாங்க தான் இன்டர்வியூ தர்றோம். நாங்க எதுக்கு காசு தரணும்? அப்படின்ற மாரி கேட்டேன் அவங்க கிட்ட. அவரு சொன்னாரு. அவரு சொன்னது எல்லாமே வேலிடான விஷயம் தான். பாயிண்ட்ஸ் தான். ஒண்ணுமே இல்ல. அவங்க யூடியூப் சேனல்ல ஒரு 3 எடிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேள்வி கேட்கிற ஆங்கர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ கேமராமேன் ஒரு 2 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு மேனேஜர்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டூடியோக்கு மாசத்துக்கு வந்து ரெண்ட் எல்லாம் குடுக்கணும். கரண்ட் பில்லு, மத்தபடி சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் ஒரு யூடியூப் சேனலே ரன் பண்றோம். ஸோ அதனால நீங்க ஜோசியர்கள் வந்து நீங்க தான் எங்களுக்கு காசு குடுக்கணும். எங்க சேனல்ல உங்க வீடியோஸ் போட்டோம்னா நல்ல ரீச் கிடைக்கும். நீங்க ஒரு சில வீடியோஸ்லயே நல்ல ரீச் ஆயிடுவீங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து விஷயம் அப்பதான் எனக்கு புரிஞ்சது. இது இன்டர்வியூ கிடையாது. இது ப்ரமோஷன் அப்படின்றது விஷயமே எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சது. ஸோ இந்த மாரி தான் சென்னையில ஒரு 150 யூடியூப் சேனலுக்கு மேல இருக்கு. 150 யூடியூப் சேனல்ல ஒரு 1000கணக்கான ஜோசியர் வந்து இன்டர்வியூவா குடுத்து தள்ளிட்டு இருப்பாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இது எல்லாமே இன்டர்வியூவா அப்படின்னா, எதுவுமே இன்டர்வியூ கிடையாது. எல்லாமே ப்ரமோஷன். ஜோசியரே காச குடுத்து உட்கார்ந்து அங்க போய் பேசிட்டு வர்றது. அதுதான் விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது.